பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம யாரை குறித்து பார்க்க போறோம்னா, மார்க் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் வர பர்த்திமேயு என்ற குருடனை பற்றி பார்க்க போறோம். அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இதுல பாத்தீங்கன்னாக்கா பர்த்திமேயு என்ற தகப்பனாருடைய பேர் இதுல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு குருடன், ஒரு பிச்சைக்காரன். அவனை குறித்து நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சிருப்போம்? அவன் பேரோ அவனுடைய அட்ரஸோ எங்க இருக்கான்னு நிச்சயமா நமக்கு தெரியாது. ஆனா இதுல என்ன குறிக்கப்பட்டிருக்குன்னா, அவனுடைய பேர் குறிக்கப்பட்டிருக்குது. பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன். அவங்க அப்பா பேர் என்னன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா தீமேயு என்று சொல்லி குறிக்கப்பட்டிருக்கதை பார்க்கலாம் இல்லைங்களா. அப்போ அவனுக்கு அட்ரஸ் இருக்குது. அட்ரஸ் உள்ள ஒரு பிச்சைக்காரன் தான். அவன் என்ன பண்றான்னாக்க கேள்விப்படுறான், நசரேயனாகிய இயேசு என்ன பண்றாரா, வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு கண் பார்வை இல்லை. ஆனா ஜனங்களுடைய சத்தத்தையும் நடந்து வர சத்தத்தை கேட்ட உடனே அவன் என்ன பண்ணான், தன் பக்கத்துல இருக்க ஒருத்தவங்களை கூப்பிட்டு யார் அங்க வருது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டான். எப்படி கூப்பிடுறான், இயேசு வராதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு கேள்விப்பட்டிருக்கான். எப்படிலாம் அவன் கேள்விப்பட்டிருப்பான்னாக்கா, இந்த மாதிரி இயேசுன்றவர் என்ன பண்றாரு, குருடருடைய கண்களை திறக்கிறாரு, செவிடருடைய செவிகளை திறக்கிறாரு, ஊமையனை பேச வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, வியாதி வஸ்தத்துல என்ன பண்றாரா, குணமாக்குகிறவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை இவன் கேள்விப்பட்டான். அதனால்தான் கேள்விப்பட்டுன்னு சொல்லி இதுல போடப்பட்டிருக்கு. அநேக காரியங்களை ஆண்டவரை பற்றி அவன் தெரிந்த உடனே அவன் என்ன பண்றான்னா, இவர் யாரா இருக்கணும், நம்மளுடைய முற்பிதாக்கள் சொன்னது போல இவர் யாரு, தாவீதின் வம்சத்துல வந்த மேசியா இவரா தான் இருக்கணும், ஜனங்களை ரட்சிக்க வருவான்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கல நமக்கு, நம்மளுடைய தாய் தகப்பன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே அவன் என்ன பண்றான், தாவீதின் குமாரனே, இயேசுவேன்னு சொல்லி அவன் கூப்பிடல, என்ன கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ இது கூப்பிட்ட உடனே அவன் பக்கத்துல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா, 48வது வசனம் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இப்போ பக்கத்துல இருக்கவங்க ஜனங்களாம் என்ன பண்ணாங்க, இவன் குருடன், இவனுக்கு போக்குறதுக்கு வழி கிடையாது, அவனும் ஒரு ஓரத்துல உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அப்படிப்பட்டவன் கூப்பிடான். நான் வரேன்னு சொல்லி கூப்பிடும்போது உடனே ஜனங்க என்ன பண்ண, வாய் மூடு, பேசாத, ஏன் சத்தம் போடுற, அமைதியா உட்காந்து பிச்சைக்காரன் வந்துட்டு நீ என்ன பண்ற, இயேசு கூப்பிடுவியா அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவமானப்படுத்தி பேசியிருப்பாங்க. ஆனா அவன் அதை எதுவுமே பொருட்படுத்தலைங்க. அவனோட ஒரே நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, அந்த ஆண்டவர்கிட்ட நான் போனா நிச்சயமா ஹல்லேலூயா ஷரிபிகபா ஹல்லேலூயா நிச்சயமா கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பா, ரெண்டு நம்பிக்கை தானே ஆண்டு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. யாரையும் நம்பிஇல்லை. இன்னைக்கு உலக பிரகாரம் மனுஷன் பணத்தையோ செல்வமோ உள்ளவனா இருந்தா கூட அதனுடைய ஆஸ்தி நம்மளை என்ன பண்ணாது, காப்பாற்றவே முடியாது. நம்மளை காப்பாற்ற ஒரே ரட்சகர் நசரேயனாகிய இயேசு மாத்திரம் தான். அதை அவன் நன்கு அறிந்திருந்தான். அதனாலதான் சீஷர்களும் மற்ற கூட வந்த ஜனங்களும் நீ வாயை திறக்காத, வாயை மூடுன்னு சொல்லும்போது அவன் வாயை மூடிட்டு இருக்கல, மௌனமா இருக்கல, அவன் சத்தம் எடுக்கிறான். முன்பல் காட்டிலும் இன்னும் அதிகமா அடி வயிற்றுல இருந்து கத்திருப்பான். அவன் கண்ணு தெரியாது, அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது. ஆனா என்ன பண்றான், அவர் வராது மட்டும்தான் அவனுக்கு அவனால உணர முடியுதே தவிர அவன் கண்ணால அவன் பார்க்கல. ஏதோ ஏசப்பா பக்கத்துல இருந்து நம்ம ஏசப்பான்னு கூப்பிடுவாங்க. ஆனா அவர் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாரு, அவரை சுத்தி இருக்கிறாரு. இது மட்டும்தான் அவனால் கிரகிக்க முடிஞ்சது. அந்த ஒரு சூழ்நிலையில அவனோட நம்பிக்கை எப்படி இருந்துச்சு, அசைக்க முடியாததான் இருந்தது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் எப்படினாலும் என்ன பண்ண, இன்னைக்கு அவர்கிட்ட அந்த பார்வையை பெற்றுக்குள்ள இந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அவனுக்குள்ள அவ்வளவு ஆழமா இருந்தது. இதுதான் ஆண்டு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற கடுகு விதையளவு விசுவாசம் உனக்கு இருந்தா அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போயிட்டு சொன்னால் அது என்ன பண்ணும், அப்படியே உனக்கு கீழ்படியும். ஒரு கல்லு ஒரு மண்ணு கூட ஒரு கீழ்படியும்னா உயிரற்ற ஒரு ஜனம் அதுக்கு உயிர் கொடுக்கும். எப்படி உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய விசுவாசமான வார்த்தை அது உயிரடை செய்யும் என்றால், உயிருள்ள தேவனை நீங்க விசுவாசிச்சா உங்க வாழ்க்கை மாறுமா மாறாதா யோசிச்சு பாருங்க. ஒரு குருடனுக்கு கர்த்தர் பார்வை கொடுக்க முடியும்னா, உங்க வாழ்க்கை இன்னைக்கு குருட்டாட்டம் நிறைய இருக்குதுங்க. பாவம் வாழ்க்கை இருக்குது. இன்னைக்கு கணவன் குடிகாரனா இருக்கா, மனைவி திசை மாறி போறா, பிள்ளைங்க கீழ்படியாம இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை குடும்பமே திசை மாறி திரியுது. அப்படிப்பட்ட குடும்பங்கள்ல கூட கர்த்தரை தெரியும் போது அந்த குடும்பம் என்ன ஆகும்னா ஒருமனப்படும். பிள்ளைகள் மனம் மாறுவது, கணவன்
வரணும். என் புருஷன் திருந்துவான், நான் சொன்னா மாறிடுவான், அடிச்சா திருந்திடுவான், திட்டுனா திருந்திடுவான் கிடையாது. கட்டி போட்டால் கூட திருந்தாத மனுஷனை திருத்தக்கூடிய ஒரே வல்லமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு உண்டு. அதை அவன் உணர்ந்தான். அந்த குருடன் உணர்ந்ததுனால தான் என்ன பண்ணுறான், அதட்டும் போது அமைதியாக இருக்காம இன்னும் அதிகமாக அடிவயத்துலேருந்து கத்துறான். நசனாகி இயேசுவே எனக்கு இறங்கும் சொன்னவனே ஆண்டு சும்மா இருந்தாரா? உடனே என்ன சொல்ற, அவனை அழைத்து வாங்க அப்படின்னும் போது அவன் என்ன பண்றான்னாக்கா தன்னுடைய மேல் வஸ்திரத்தை போட்டுட்டு ஓடுறதா அது வேதத்தை பார்க்கணும். ஏன் அவன் மேல் வஸ்திரத்தை போட்டான்னா அந்த காலத்துல யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் பிச்சை எடுக்கிறவனா இருந்தால் அவன் என்ன பண்ணனாக்கா ஒரு கருத்து பிளாங்கெட்ஸை தன்னை சுற்றி மூடிக்கிட்டு தான் உட்காரணும். அப்போதான் அவன் ஒரு குருடன் ஒரு பிச்சைக்காரன்னு சொல்லி மற்ற ஜனங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு பிளாங்கெட்ஸ் போட்டிருப்பான், ஒரு பெட்ஷீட்டை துப்பட்டி தன்னை சுற்றி மூடிட்டு தான் அவன் உட்காந்து என்ன பண்ணியிருப்பான், பிச்சை கேட்டுட்டு இருக்கான். அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு அவனை நீங்க அழைத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. இவனோட சத்தம் அதிகரிச்ச உடனே அவ்வளோ ஜனக்கூட்டத்தின் மத்தியிலும் சீஷர்கள் மத்தியிலும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நிற்கிறார், நின்று திரும்புறாரு, டேன் ஆகுறாரு. அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன் போல் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். இப்போ எவெல்லாம் வரட்டினானோ நீ வாயை திறக்காத, நீ பேசாத அப்படின்னு சொல்லி திட்டினாங்களோ அத்தனை பேர் இப்போ என்ன பண்றாங்க, டேன் ஆயிட்டாங்க. டேனாக என்ன சொல்றாங்க, தைரியமா இருப்பார், கவலைப்படாது. அவங்களோட கூப்பிட்டுட்டாரு. யார் கூப்பிட்டுருக்காரு, ஏசப்பா கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டாலே என்ன ஆயிடும், நிச்சயமா விடுதலை உண்டு இல்லையா? அப்போ அவங்க அழைத்து சொல்றாங்க. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எழுந்து விட்டு எழுந்து இயேசுவிடம் சொன்னான். ஹல்லேலூயா. 50வது வசனம் இப்படியாவது சொல்லுதுங்க. அவன் என்ன பண்ணாருன்னா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்கிறார், குருடனை பார்த்து கேட்கிறார். அப்போதான் அவன் என்ன சொல்றான்னா, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். எப்படி அவனுக்கு அந்த இவருக்கு இந்த அத்தாரிட்டி இருக்குன்னு தெரிஞ்சது? நசரேயனாகிய இயேசு என்ன பண்ணுறவராக இருக்கிறாரு, நோயில் உள்ளவர்களுக்கு வியாதி உள்ளவர்கள் குணமாக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை இவன் என்ன பண்ணால் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். யாரு, பத்திமை என்று சொல்ற. அதனால அவன் என்ன செய்யறான், அவருக்கு அதிகாரம் உண்டு. என்னது, பார்வையில்லாத தன்னுடைய கண்களுக்கு பார்வை கொடுக்க அவருக்கு அதிகாரம் உண்டு என்று அவன் மேல் அவன் விசுவாசம் வைக்கிறான். ஆகவே போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுள் அப்படின்னு அடுத்த வசனம் என்ன சொல்ற, இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் அவனை என்ன பண்ண, ரட்சித்தது. எப்படி ரட்சிக்கிறதுனா, பார்வை இல்லாது குருடனாய் இருளின் ஆதிக்கத்துக்குள் இருந்து அவனை கர்த்தர் என்ன பண்ணுற, விடுதலை பண்றார். அவர்தான் நம்முடைய மீட்பர், அவர்தான் நம்முடைய ரட்சகர், அவர்தான் நம்முடைய ஜீவனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஜீவனை கொடுத்து நம்ம எல்லாரும் மீட்டெடுத்தார். அது போல அந்த பத்திலே இந்த குருடனுடைய இழந்து போன அவருடைய இருளின் அந்த வாழ்க்கை ஒளி வீசும்படியாய் அவர் என்ன பண்றார், நானே ஒளி, உலகத்துக்கு வந்த மெய்யான ஒளி என்பது அந்த இடத்துல நிரூபிக்கும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறார், அவர் கண்களுக்கு ஒளியை கொடுக்கிறார். ஏன்னா அவர் படைப்பாளர். அவர் படைப்பில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனா இருந்தது சொல்லி பார்க்கும் படைப்பாளர் அவர். அவர் படைக்கின்றனால தான் என்ன பண்றாரு, அந்த கண் அவரால் என்ன பண்ண முடியும், குணமாக்க முடியுது, புது கண்ணை உருவாக்க அவரால் முடியும். ஏன்னா அவர் தான் சர்வ சிருஷ்டிகர், சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் படைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர், சகல ஆற்றல் அவருக்குள்ள இருக்குது. அதனாலதான் அவனுடைய கண்களுக்கு அவரால் என்ன பண்ணது, பார்வை கொடுக்க முடிந்தது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ போகலாம், நீ விசுவாசி, உன்னுடைய விசுவாசம் என்ன பண்ணுது, உன்னை ரட்சிக்கிறது. அவனை என்ன பண்றாரு, அவனுக்கு உள்ள இருந்த பாவங்கள், இந்த இருளை ஆண்டவர் அகற்றி ஒளி என்கிற ஒரு மீட்பை, ஒரு சால்வேஷனை அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். அது போல நம்முடைய வாழ்க்கையில குருட்டாட்டு முகமா பிசாசான் என்ன பண்ணுறான்னா, நம்முடைய மன கண்களை எல்லாம் குருடாக்கிறான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆமா, எத்தனையோ விஷயங்களை நமக்கு தோன்றபடி நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கடைசி காலகட்டத்தில் நின்று கொண்டு இருக்கவங்க என்றைக்கு மறித்தாலும் நம்முடைய ஜீவன் அவருடைய கரங்களுக்குள்ள போகணும். அதற்காக நம்ம பிரயாசப்படுவோம். இந்த பத்திமை குருடன் எப்படி தன்னுடைய அடி வயிற்றிலிருந்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லும்போது, கர்த்தர் நான் இறங்குகிறேன், நான் மனதிற்கு நிறைந்தவர் என்று சொல்லி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி அவனை ரட்சித்தது போல நம்மளை ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தரை தேடுங்கள், அவர் உங்களுக்கு நன்மையானவர்களை தருவார், உங்கள் ஜீவனை அவர் பாதுகாப்பார். ஆமென். ஹல்லேலூயா.